ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ சம். ஸோ இந்த கொஷின் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, given an array of integer nums and integer target, return the indices of the two numbers such that add up to the sum. கொஷினில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நம்ஸுங்கிற அரே கொடுத்துருவாங்க அண்ட் தென் டார்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 9 வரணும். அது எந்த இண்டெக்ஸில் இருக்குங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2, 7, 11 அண்ட் 15 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இதோட இண்டெக்ஸை இப்போ நான் எழுதுகிறேன் 0, 1, 2 அண்ட் 3. ஸோ 2 + 7 பார்த்தீங்கன்னா 9. ஸோ 2 எங்கே இருக்குது, 0ல் இருக்குது, 7 எங்கே இருக்குது, 1ல் இருக்குது. ஸோ 0 அண்ட் 1 தான் நம்ம அவுட்புட் தரணும். அந்த அவுட்புட் கேன் பி இன் எனி ஆர்டர். நம்ம எந்த ஆர்டரில் வேணால் ஆன்சர் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்போவுமே நீங்கள் இன்டர்வியூவில் சொல்கிறது வந்து ப்ரூட் ஃபோர்ஸாக தான் இருக்கணும். And then you have to give the optimized approach. And if you can optimize in between, give it as a better approach. Better. Okay, so brute, better and optimized. இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த கொஷனுக்கு brute and then optimize இப்போ என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரூ 3, 2 and 4 அண்ட் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 6ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அட் ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 3ல் நிற்கிறீங்க, 3 + 2 என்னன்னு பார்க்க போகிறீங்க, 3 + 4 என்னன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ 3 + 2 5, 6 வரல. அண்ட் தென் 3 + 4 7, 6 வரல. ஸோ நெக்ஸ்ட் 2ல் இருக்க போகிறீங்க, 2 + 3 ஆட் பண்ண போகிறீங்க, 2 + 3 is 5, no 6. ஸோ 2 + 4 is 6. ஸோ நம்ம அவுட்புட் வந்து 1, 2. நம்ம என்ன பண்ணுறோன்னா பேசிக்கலாக ஒரு இண்டெக்ஸில் இருந்துட்டும் எல்லா இண்டெக்ஸையும் விசிட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் வருதான்னு பார்க்கணும். ஸோ அதுதான் பேசிக்கலாக நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ 3ல் இருந்துட்டு 3யோட 2 ஆட் பண்ணீங்க, 4 ஆட் பண்ணீங்க, அகைன் 2 வந்தீங்க, 2 + 3 அண்ட் தென் 2 + 4. ஸோ இதுதான் நம்மளோட அப்ரோச்சாக இருக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டார்கெட் 6க்கு பதிலாக டார்கெட் வந்து 11 தராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 3 + 2 is 5 வரல. 3 + 4 7, no. 2 + 3 is 5 வரல. 2 + 4 6 இல்லை. 4 + 3 7, 4 + 2 6. ஸோ நமக்கு அவுட்புட் வரல. இன் தட் கேஸ் நம்ம -1 கொடுக்கலாம். ஏன் 0 கொடுக்கணும்னா 0 ரெப்ரசன்ட் இண்டெக்ஸ். ஸோ அதனால் நம்ம -1 and -1 அவுட்புட் தரோம். ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதுதான் நம்மளோட பெட்டர் ஃபோர்ஸ்க்கான அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ இதுக்கான சூடோ கோட் பார்ப்போமா. ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம பேர் தான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த பேர் இஸ் ஒரு அரே, இன்டிஜர் அரே. ஸோ அதனால் பேர் நமக்கு இன்புட் வந்து அரே கொடுக்க போகிறாங்க. and then we have target. So at first I equal to 0 இங்கே நிற்கிறீங்க கரெக்டாக. and then next 2 ஆட் பண்ணோம், and then 4 ஆட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ 0 to n போகிறீங்க, and then j equal to 0 to n. why j equal to 0 to n? let's say நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, 2 நிற்கிறீங்க, 2க்கு முன்னாடி இருக்க 3 ஆட் பண்ணோம் கரெக்டாக. 2 + 3 5 வருதான்னு பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் 2 + 2 நீங்கள் ஆட் பண்ண மாட்டீங்க. ij, அதாவது ஒரே இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை 2 தடவை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஸ்லைட்டாக ஒரு கண்டிஷன் எழுதுறோம். ij சேமாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண வேணாம், கோட் கண்டினியூ. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆன்சர்னு ஒன்று எடுத்துக்கோங்க. I plus j. if டார்கெட்டுக்கு சேமாக வந்துச்சுன்னா you can return it. return இப்படி தான் நீங்கள் ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஸோ I, j or j, I. ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஸோ இஃப் இதை இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க, இதை இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க, இதை இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு இப்படி டார்கெட்டே வரல, இந்த கேஸ் 11ல் வரல அப்படின்னா நம்ம -1 தான் ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ரிட்டர்ன் நியூ int of -1 and -1.
ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனாக இருக்க போகுது. இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு n டைம்ஸ் இட்ரேட் பண்ணுறோம் கரெக்டாக, மல்டிப்ளைட் பை ஒரு எலமெண்ட்டுக்கும் மறுபடியும் அகெயின் ப்ரீவியஸ் விசிட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இங்கேருந்து மறுபடியும் விசிட் பண்ணுறோம், இங்கேருந்துட்டு இது விசிட் பண்ணுறோம், மறுபடியும் 4க்கு வரும், இதை விசிட் பண்ணுறோம், இதை விசிட் பண்ணுறோம். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு 3 விசிட் பண்ணும்போது n, ஓகே, அண்ட் தென் அகெயின் நீங்கள் ஒரு தடவை என்ன விசிட் பண்ணுறீங்க. ஸோ த்ரூ அவுட் ஐ ஒரு தடவை என்க்கு ஓடுது, ஒரு ஐக்குமே ஜேவும் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n. ஸோ அதனால தான் n கிராஸ் n, தட் இஸ் பிகோ ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இங்கே நம்ம அடிஷனலாக எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம ஜஸ்ட் இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். அது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், நம்ம அடிஷனலாக எதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பிகோ ஆஃப் n ஸ்கொயர் எடுக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆப்டிமைஸ் சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் எழுதிக்கங்க. ஸோ லெட்ஸே நமக்கு டார்கெட் வந்து 22 வரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 15 + 7 is 22. ஓகே, ஸோ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு டார்கெட் வரும் கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே நிற்கிறீங்க, இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏவோட ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணால் 22 வரணும். ஸோ அப்போ அந்த வேல்யூ என்னவா இருக்கலாம், 22 - 2, தட் இஸ் 20. ஸோ 20 + 2 தான் 22 வரணும். நம்ம இங்கே 2ல் நிற்கிறோம், 20 இந்த அரேயில் எங்கேயாவது நமக்கு இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட அப்ரோச்சாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, a + b = டார்கெட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஒரு அடிஷ்னல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2ல் நிற்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 7ல் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 11ல் நிற்கிறீங்க. ஸோ 11 + ஏதோ ஒன்று தான் நமக்கு 22 தரப்போகுது. ஸோ இது 22 - 11 11. ஸோ 11 வந்து இங்கே இல்லாமல் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கான்னு நம்ம பார்த்தா அது கிடச்சிடும் கரெக்டாக. ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படும், அது எங்கே இருக்குன்னு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, கீ வேல்யூ பேர். ஸோ இங்கே கீழே என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், வேல்யூவில் அதோட இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஓவரால் இட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். let's say 2, 7, 11 and 15. இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 and 3. நமக்கு தேவையான டார்கெட் equals 22. okay, now you are standing at 2. so 22 - 2 equals 10. so 10 வந்து இங்கே இருக்கான்னு பார்க்குறீங்க, 10 இல்லை. ஸோ இப்போ நம்ம எதை விசிட் பண்ணோம், 2. ஸோ 2 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0. ஸோ அதை என்ட்ரி போட்டுருங்க. ஓகே, now you are going to 7. 22 - 7 is 15. 15 ஹேஷ் மேப்பில் இருக்கா, இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம இன்னும் இங்கே விசிட் பண்ணல. ஸோ அதனால் ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ 15 இப்போ வர ஹேஷ் மேப்பில் இல்லை. ஸோ நோ இஷ்யூஸ், டேரெக்டாக நம்ம 15 7 ஒரு என்ட்ரி போட்டுருவோம். 7 எந்த இண்டெக்ஸில் பார்த்துருக்கீங்க, 1ல் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் யூர் கம்மிங் அட் 11. 22 - 11 is 11. 11 ஹேஷ் மேப்பில் இருக்கா, இல்லை. ஸோ 11 எங்கே பார்த்துருக்கோம், 2ல் பார்த்துருக்கோம். ஸோ 2ல் ஒரு என்ட்ரி போட்டுங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஆர் கம்மிங் அட் 15. இங்கே தான் மேட்ரு. 22 - 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. 7 ஹேஷ் மேப்பில் இருக்கா, இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். 15 எந்த இண்டெக்ஸில் பார்த்துருக்கோம், 3, 7 எந்த இண்டெக்ஸ், 1. ஓகே, வி ஃபவுண்ட் அவர் அவுட்புட். இதுதான் நம்மளோட ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்க போது. இப்போ இதுக்கான சூடோகோட பார்க்கலாம். ஓகே, so same, we are returning an int, method name is pair, and you have been given an int array and then target.
At first we need a hash map, correct? Hash map of integers comma integers. I am not returning the exact code guys, நான் just ஒரு pseudo code தான் எழுதுறேன். So map. So at first iterate பண்ணுவோம், கரெக்டா? 0 to n ஃபுல்லாக போறீங்க, உங்களுக்கு ஆன்சர் இருக்கான்னு தேவை, கரெக்டா? ஆன்சர் இஸ் நத்திங் பட் நம்ம இதில் ட்ரைவில் பார்த்த மாதிரி வருவோமா, b ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் ஏ, கரெக்டா? டார்கெட் மைனஸ் இங்கே ஏங்கிறது நத்திங் பட் அரே ஆஃப் ஐ. ஓகே, அண்ட் இஃப் மேப் எம்டியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு நல் பாயிண்ட் எடுக்கும். ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டூ டாட் கண்டெய்ன்ஸ் போட்டிங்கன்னா எரர் அடிக்காதனால தான். is empty and map dot contains key of b இருந்துச்சுன்னா நீங்க அங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆர்டர் மேட்டரில். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், என்ட்ரி போட்டோம், கரெக்ட்? ஸோ மேப் டாட் புட் அந்த நம்பர் அதோட இண்டெக்ஸ் என்ட்ரி போடும். ஓகே, ஸோ இதோட நம்ம ஃபார் லூப் முடிச்சு. அப்படி நமக்கு அந்த டேட்டாவே இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் -1 ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட சூடோ கோட். இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை தான் நம்ம இட்ரேட் பண்ணுறோம், கரெக்டாக? எல்லா நம்பரையும் ஒரு தடவை தான் விசிட் பண்ணுறோம். ரெண்டாவது தடவை நம்ம ஹேஷ் மேப்பில் தான் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து பிகோ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, அண்ட் தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அட் த ஒர்ஸ்ட் கேஸ் இப்போ எதோட வேல்யூவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டார்கெட் வந்து டார்கெட் இஸ் 100 1000 எழுதுறாங்க, டார்கெட் வந்து 100. இன் தட் கேஸ் ஃபஸ்ட்டு 2க்கான என்ட்ரி போடுவீங்க, அண்ட் தென் 7க்கான என்ட்ரி போடுவீங்க, 11க்கான என்ட்ரி போடுவீங்க, 15 வரைக்கும் வருவீங்க. ஓகே, 15 3 என்ட்ரி போடுவீங்க. ஸோ கோடு இது வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ வரைக்கும் இந்த கண்டிஷன் வெளியே போயிருக்காது. ஸோ அட் த வர்ஸ்ட் கேஸ் இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் பிகோ ஆஃப் என். ஸோ திஸ் வில் பி தி ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஃபார் டு சம் கைஸ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ அண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I will go through all your comments and meet you in another good video. Thank you guys.